வெல்கம் டு அவர் சேனல். இந்திய ரயில்வேலிருந்து மீண்டும் ஒரு புதிய வேலைக்கான வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே அவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறக்கு உங்களோட கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் டு எனி டிகிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு 20,200 வந்து சம்பளம் சொல்லியிருக்காங்க. இது முழுக்க ஆன்லைன் மூலிமா தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/9/2024 தாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். இதில் வந்து ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து விட்டுருக்குறாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து வந்துருக்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் சி குரூப் டி போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து வெளிவிட்டிருக்கிறாங்க. கீழே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து 16/8/2024 தாங்க ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/9/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. லெவல் 5/4 சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பேஸ்கெட் பால், கிரிக்கெட் சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோ போஸ்ட் விட்டுருக்குறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்லிங் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 3/2 லெவல் 3/2 வந்து சொல்லியிருக்காங்க. பேஸ்கெட் பாலு, கிரிக்கெட்டு, கபடி, அந்த மாதிரி நிறையா வெஸ்ட்லிங்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து விட்டுருக்காங்க. அது ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து லெவல் 1 வந்து சொல்லியிருக்காங்க. அத்லெட்ஸ்க்கு வந்து இருக்குது, ஹாக்கி பிளேயர்ஸ்க்கு வந்து இருக்குது, ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இருக்குது, வெயிட் லிஃப்டிங்க்கு, இதெல்லாம் இப்படியெல்லாம் சேர்த்து டோட்டலாக வந்து 43 வந்து போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அப்படியே கீழே வந்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோலேருந்து எவ்வளோக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுலேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் பாண்ட் டேட் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லெவல் 5/4க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அதாவது நீங்கள் எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம், டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3/2 வந்து பாருங்கள் +2 முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆர் பாஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்ட் ப்ளஸ் IIT அப்ரூவ்டு ஆனால் இதில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ அப்ரூவ் ஆனதில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும், அல்லது IIT அல்லது டிப்ளமோ அல்லது ஈக்குவலன்ட் ஃபார் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது இதில் ஏதோ ஒரு கேட்டகரி 6ன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அல்லது கீழே கொடுத்துருக்க கேட்டகரி ஏதோ ஒன்று முடிச்சிருந்தா போதும், நீங்கள் லெவல் 1 போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் என்ன மாதிரியான இப்போ அப்பாயின்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு தாங்க எடுக்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அதே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 30 வேர்ட்ஸ் per minute வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும், அல்லது 25 வேர்ட்ஸ் per minute வந்து ஹிந்தியில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது லெவல் 5/4க்கு என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், அல்லது வந்து ஜார்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி வந்து கேட்டகரிஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அத்லெட்டிக்ஸ் வந்து மென் அண்ட் உமன் 2 பேத்துக்குமே போத் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே லெவல் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அத்லெட்டிக்ஸ் வந்து மென் அண்ட் உமனுக்கு வந்து எவ்வளோ பே லெவல் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான பே லெவல்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதே கிரிக்கெட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க.
அந்த பாக்ஸெல்லாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேட்மிண்டனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பேட்மிண்டனுக்குனா எவ்வளோ பே கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 20,200 வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 500 ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் 400 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம். எதனாலனா எல்லாருமே வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும், அப்ளை பண்ணிவிட்டு அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இந்த க்ரைட்டீரியா வந்து வச்சுருக்குறாங்க. அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ் மேனு இந்த கேட்டகரிஸில் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 ருபீஸ் தான் வந்து அது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 250மே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் மூலிமா தான் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி வைப்பாங்கன்னா உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் ரெகக்னைஸ்டு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஸ் பர் நார்ம்ஸ் வந்து 50 மார்க்ஸ்க்கு எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா அதை வந்து 50 மார்க்ஸ்க்கு எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேம் ஸ்கில்லு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, கோச் அப்சர்வேஷன் இதெல்லாம் வந்து டியூரிங் ட்ரையல்ஸ் அப்போ பார்த்து அதை வந்து ஒரு 40 மார்க்ஸ்க்கு வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதை வந்து 10 மார்க்ஸ்க்கு எடுத்துவாங்க. அப்படி வந்து டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு வந்து எடுத்துக்குவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து மினிமமாக குவாலிஃபை எடுத்துருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லெவல் 5/4க்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க்ஸ் வந்து இருக்கணும் 100க்கு. 3/2னா 65 மார்க்ஸு. லெவல் 1க்கு அப்படின்னா 60 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து மினிமம் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்னா எங்கள் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்குள்ளே தான் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட என்னென்னடா அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்குமா. முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.